வணக்கம் சொந்தங்களே, நான் உங்கள் பாபு சுந்தரம். இப்போ நீங்கள் இந்த பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள். கீழே வேறு பூரா பெரிய மரங்க. இது புங்க மரங்க. இது புங்க மரத்தில் இந்த வேர் இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் கிடக்குது. ஆக்சுவலாக நம்ம இதுதான் அதனுடைய வேர் பகுதின்னு பார்த்தா, இது எங்கேயோ அந்த பெரிய அடிச்சுட்டு வந்த மரமாட்டு இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய வேரை கூட இந்த தண்ணீர் பாருங்கள் அடித்து இழுத்து ஒரு பெரிய மரத்தையே கொண்டு வந்து ஓரமாக இங்கே சைடில் போட்டு வச்சுருக்குதுங்க. இப்போ பார்த்துக்கோங்க, தண்ணியோட வேகத்தை பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு பெரிய மரத்தை கொண்டு வந்து அடித்து இழுத்து ஓரத்தில் போட்டிருக்குன்னா நம்மளாம் எந்த மூளைக்குன்னே தெரியல. ஸோ தண்ணீருங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்திங்க. அந்த சக்தியை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அது அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் அதோட வேலை இயல்பாக பண்ணிகிட்ருக்கு. அது கொஞ்சம் கோபம் அடைந்தாலோ கொஞ்சம் அதனுடைய உருவம் மாறினாலும் அதனோட வேலை காமிக்குது. ஸோ தண்ணீரை எப்போவுமே நம்ம ஒரு இயற்கைக்கு பெரிய விஷயமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. பாருங்கள். நன்றி, வணக்கம்.